இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு இருண்ட ஆட்சியை, ஒரு மக்கள் விரும்பாத ஆட்சியை, எங்கும் கொலை, எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என்று தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று அனைவரும் பயந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சியை, கொலை கொள்ளை, 2 வயது பெண் குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை, எங்கும் போதை, பட்டி தொட்டி எல்லாம் போதை என்று மாணவர்களும் இளைஞர்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆட்சியில ஊழலை தவிர வேற ஒன்றும் இல்லை என்று இங்கே மக்கள் வருந்துகின்ற ஒரு ஆட்சியில, இன்னும் சொல்ல போனால் அனைத்து நிலை மனிதர்களும், அனைத்து நிலை மக்களும், விவசாயிகள் முதற்கொண்டு அனைத்து நிலை மக்களும் தெருவிற்கு வந்து போராடுகின்ற, தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாத இந்த இருண்ட திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு உறுதுணையாக நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமாகிய மாண்புமிகு அண்ணன் EPS அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமாகிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அன்பு சகோதரர் GK வாசன் போன்றவர்களும் இங்கே அவருக்கு கரம் கோர்த்து இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்காக 1500 ஆண்டுகளுக்கு முன்பு மீண்டும் இங்கே சரித்திரம் திரும்பி இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நிறைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன்.